ஸோ இந்த மாடல் டெஸ்ட் 6 நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 26 கேள்விகள் இருந்திருக்கு. ஸோ 26 கேள்விகள் கொடுத்ததுக்கான காரணம் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸாமினுடைய அதே மாடலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பேட்டர்னையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேள்வி முன்ன பின்ன வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் 26 கேள்விகளாக கொடுத்துருக்கோம். ஸோ குரூப் 4ல் ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எப்படி கேள்விகள் ஃப்ரேம் ஆகலாம், ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன மாதிரியான கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 6வது மாடல் டெஸ்ட்டில் பேட்டர்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 26 கேள்விகளாக கேட்டதுக்கான காரணம். ரைட் சார், அப்போ 26 கேள்விகள் எக்ஸாமில் கேட்பாங்களா? 100% சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ரைட், அதாவது குரூப் 4 எக்ஸாமில் என்ன மாடலில் கொஷின் இருக்குமோ அதே மாடலில் மாடல் டெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக இதில் 26 கேள்விகள் கேட்டிருந்திருக்கோம். ஸோ டிஎன்பிசி மாடல்லையே அப்படியே கேட்கணும் அப்படின்னா ரைட், இன்னும் ஒரு கேள்வி டிரான்ஸ்லேஷன் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கக்கூடிய இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக ஒரு கேள்வியும், ஒரு கேள்வியில் ஆன்சரே இல்லாத மாதிரியும் ஆப்ஷனில் ஆன்சர் வராத மாதிரியும் தான் கேட்கணும். எக்ஸாக்டாக அதே மாதிரி அதே பேட்டர்னில் கேட்கணும் அப்படின்னா ரைட், நம்ம அந்த மாடலுக்குள்ளே போகல, பேட்டர்னை மட்டும் மாடலாக எடுத்திருக்கோம். ரைட்,